ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் பிரச்சனை அப்படின்னு பல விஷயங்களை ஒரே ஆளாக டீல் பண்ணிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இதுல கரூர் பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. சமீபத்துல சிபிஐ விசாரணை நடைபெற்றது. அதற்காக டெல்லி எல்லாம் சென்று திரும்பிய தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சி வேலைகள்ல படு பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கை குழு பார்த்துட்டாங்களாம். சோ கண்டிப்பாக இந்த படத்திற்கு யூபிஏ சான்றிதழ் கொடுப்பாங்க அப்படின்னு தணிக்கை குழு சார்பில் இருந்து தகவலுமே வெளியாக இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 1 அல்லது 2 நாட்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ரிலீஸ் ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு கருதி படத்துல பல காட்சிகளுமே வைக்கப்பட்டது. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அத்தனை காட்சிகளையுமே நீக்கும்படி சென்சார் போர்டு அறிவுறுத்தி உள்ளதால படக்குழு அத்தனை காட்சிகளையுமே நீக்கியிருக்காங்க. மேலும் படம் இன்னும் ஓரிரு வாரங்கள் ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால தற்போது தளபதி ரசிகர்கள் தளபதி விஜய் அவர்களை கடைசியாக ஒரு முறை தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் ஜனநாயகன் திரைப்படத்துடைய FDFS காட்சியை பார்க்க ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.